Praise the Lord, children. வெல்கம் டு மிஷனரி ஸ்டோரி டைம். நாம் கடந்த நாட்களில் இருந்து மிஷனரி ஏமி கார்மைக்கல் அவங்களுக்கு பற்றி பார்த்துட்ருக்குறோம். அயர்லாந்து நாட்டில் பிறந்தாங்க. சின்ன வயது சுட்டியாக இருந்தாங்க. தேவ அழைப்பு புரிந்து கொண்டாங்க. அப்புறம் அவங்களுடைய மாணவ பருவத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கவும் தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்தது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏமி கார்மைக்கல் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க. திரும்பவும் அயர்லாந்து தேசத்தில் அந்த மில்ஜில் கிராமத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் நடக்குது. என்ன தெரியுமா? ஏமி கார்மைக்கலினுடைய அப்பா டேவிட் கார்மைக்கல் அவருடைய 54வது வயதில் அவர் மரித்து போகிறார். இதனால் ரொம்ப மனம் உடைஞ்சி போகிறாங்க. அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்காங்க. அப்போ இல்லை, நீ ஜெபம் பண்ணு, பரம தகப்பன் இயேசு நமக்கு உண்டு, அவரை நீ நம்பு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. உடனே அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, விசுவாசத்தில் பலப்படுறாங்க. பிறகு அயர்லாந்து நாட்டிலிருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க குடிபெயர்ந்து வராங்க. இப்போ இங்கிலாந்தில் ராபர்ட் வில்சன் அப்படிங்கிற ஒரு ஊழியர்னுடைய போதகரனுடைய நட்பு அவங்களுக்கு கிடைக்குது. அவர்கள் மூலியமாக விசுவாசத்தில் பலப்படுறாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்கிறாங்க. இயேசுவானவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக நம்மை அழைத்தார், எதற்காக நம்மை ரட்சித்தார் அப்படிங்கிற இந்த அழைப்பை அவங்க சத்தியத்தை அறிந்து கொண்டு ஊழியத்துக்கென்று தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ஏமி கார்மைக்கல் 1892ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு புறப்பட்டு போ என்கிற ஒரு சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறாங்க, அர்ப்பணித்து எங்கேயாவது போகணுமேனு என்ன செய்கிறாங்க, முடிவெடுத்து ஜப்பானில் ஊழியம் செய்ய போகலான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்படி ஜப்பானில் அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்ன சம்பவம்னா, கவனமாக கேட்குறீங்களா? நல்லா உற்சாகமாக கேளுங்க. ஜப்பானில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் ஊழியத்துக்கு போகிறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனிதனை என்ன செய்கிறாங்க, கை காலெலாம் கட்டி போட்டு என்ன செய்கிறாங்க, கட்டலில் அப்படி படுக்க வச்சுருக்காங்க. அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா உரும்புறான், பயங்கரமாக சத்தமிடுறான். விசாரித்து பார்த்ததில் அவனுக்குள்ளே 7 நரி பிசாசு இருந்துச்சான். இவங்க போகிறாங்க, விசுவாசத்தோடு என்ன செய்கிறாங்க, ஏசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பிசாசு, அந்த மனிதனுக்குள்ளே இருந்த பிசாசு, அப்படியே உரும்பின பிசாசு என்ன செய்யுது, அப்படியே அமைதி ஆகுது. அப்படியே கட்டலில் என்ன செய்கிறான், மயங்குறான். உடனே ஏமியும் அவங்க கூட இருந்த எல்லா ஊழியர்களும் என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாங்க. இந்த 7 நரி பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனை விடுதலையாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. உடனே ஜெபித்த மாத்திரத்தில் ஒன்றுமே நடக்கலை, அப்படியே எல்லாம் அமைதியாகுது. உடனே இவங்க ஏமி கார்மைக்கல் வருத்தத்தோடு வீட்டுக்கு வராங்க. ஐயோ, நம்ம போனோமே, நம்ம ஜெபம் பண்ணோமே, ஒரு அற்புதமும் நடக்கலையே. இல்லை, ஏசப்பா நிச்சயம் அற்புதம் செய்வார், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வந்த அந்த அவன் நம்பிக்கையும் உடனே திடப்படுத்துகிறாங்க. ஆவியானவர் நம்பிக்கையில் வளர்கிறாங்க. இங்கே ஜெபம் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்தும் ஜெபம் பண்ணுறாங்க. உடனே ஒரு கதவு தட்டப்படுகிறது. என்னன்னு, அம்மா, ஏமி அம்மா, நீங்கள் ஜெபித்தீங்கல்ல, அந்த 7 நரி பிடிச்சிருந்த மனுஷன் இப்போ உக்காந்து சுகம் பெற்றுட்டான், அவன் நல்லா சாப்பிட்றான், அவன் நல்லா நடக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஏமிக்கு வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க முழங்கால் படியிட்டு, ஏசப்பா, என்னுடைய விசுவாசத்தில் நான் வளர்கிறேன், நான் உண்மை முழுமையாக நம்புகிறேன், என்னை ஊழியத்தில் பயன்படுத்துகிறீங்களே, அற்புதம் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஏசப்பாவை நம்பினாங்க. பார்த்தீங்களா தம்பி தங்கச்சி, நம்ம ஏசப்பாவை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். எப்படின்னு தெரியுமா? இன்னொரு நாள் அவங்க ஜப்பான்லேருந்து இலங்கை தேசத்தில் வந்து ஊழியம் செய்கிறாங்க.
அந்த நாட்கள்லேயும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு சிங்கள பெண் அவன் ரட்சிக்கப்பட்டதுனால அந்த சிங்கள வாலிபன் என்ன செய்கிறான், இவங்களை எப்படியாவது கொல்லணும், எதுக்காக இந்த ஊருக்குள்ளே வந்து இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, ஏன் இவங்க ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்துகிட்டு என்ன செய்கிறான், ஏமி கார்மேக்களையும் அவங்க கூட இருந்த ஊழியர்களையும் கொல்லணும்னு சொல்லி என்ன செய்கிறான், வேகமாக வரான். இதை கேள்விப்பட்ட ஏமி கார்மேக்கல் அவங்க எல்லாரும் அறையை பூட்டிட்டு கதவை பூட்டிட்டு என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. எசப்பா, இந்த ஆபத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும், இந்த சிங்கள வாலிபன் எங்களை கொல்ல முயற்சி பண்ணுறான், எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க எசப்பான்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்பொழுது அவன் வேகமாக கதவை உடைச்சிட்டு வந்து உள்ளே வந்து என்ன செய்கிறான், கத்தியை ஓங்கினான். ஆனால் அவனால் கொல்ல முடியல. ஏன் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வெளிச்சம் அவன் மேலே பட்டுச்சு. அவன் உடனே கத்தியை கீழே போட்டு ஓடி போகிறான். உடனே அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, நில்லுன்னு சொல்கிறாங்க. அவன் பிறகு அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் திரும்பி வரான். வந்து, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், நான் மனம் திரும்புகிறேன், உங்கள் ஏசப்பா எனக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுக்குறான். பார்த்தீங்களா அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் ஏசப்பாவை நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி இல்லை, உங்களுக்கு பயமே இல்லை. உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் வீட்டில் சண்டைகள், போராட்டங்கள், எப்போ பார்த்தாலும் கண்ணீர், எல்லா சாபத்தையும் பாவத்தையும் போக்குவதற்கு தான் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். ஏமி கார்மேக்கல் அம்மா எப்படி அவங்க விசுவாசத்தில் வளர்ந்தாங்களோ, நீங்களும் ஏசப்பா மேலே வச்ச நம்பிக்கையில் ஒரு நாளும் விட்டு விலகிடாதீங்க. அவரை நம்பினோர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, கைவிடப்பட மாட்டாங்க. ஏனென்றால் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அந்த ஏசப்பாவை நீங்கள் நம்புறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் ஏமி கார்மேக்கலினுடைய ஜப்பானில் அவர்கள் இலங்கையிலும் அவங்க செய்த ஊழியத்தின் மூலியமாக எப்படி அவர்கள் விசுவாசத்தில் பலப்பட்டார்கள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே அப்பா. இன்றைக்கும் அருமையான தம்பி தங்கச்சிமாருங்க, ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்க யாரெல்லாம் இந்த ஏமி கார்மேக்கலினுடைய சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அப்பா, அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் விசுவாசத்தில் கிரியை செய்யுங்க. அவங்க விசுவாசத்தில் பெருகணும் தகப்பனே. உம்மை நம்பும் பொழுது எங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியாக எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தில் வளர்ந்தானோ, ஆண்டவரே அப்பா தகப்பனே, அருமையான தம்பி தங்கச்சிமார்களும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக உங்களுடைய நம்பிக்கையில் உறுதியாய் நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக கர்த்தர் நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.